இன்றைய தியானம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரோடு கூட நாம் அடிக்கடி ஜெபத்தில் பயன்படுத்துகிற இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அனுபவம் இந்த வசனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்த விரும்புகிறார். நாம வலதுபுறமா சாயும்போது, நாம இடதுபுறமா சாயும்போது நம்ம காதுல ஒரு சத்தத்தை நம்ம கேட்கணும்னு விரும்புகிறார். அது என்ன? வழி இதுவே, இதிலே நடவுங்கள். கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுல 24 hours கேட்கணும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். இந்த வழி போகாத, இந்த வழியா போ, இதை செய், இதை செய்யாத, அவங்கள சந்தி, இவங்களை சந்திக்காத, அவங்களோட உறவை இவங்களை விட்டு விலகிக்கோ, உன்னை காத்துக்கொள் அப்படின்னு சொல்ற சத்தம் நம்ம காதுகளில் கேட்கும்னு சொல்றார். உங்க காதுகளில் இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டு உங்களை நடத்தினவரை நினைத்து பார்த்து இந்த நாளில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரைக்கும் இந்த அனுபவம் இல்லை அப்படின்வீங்கன்னா, ஆண்டவரே என் காதில் நீங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை எனக்கு தாங்க. வழி இதுதான், இதில் நடவு அப்படின்னு சொல்கிற சத்தத்தை என் காதுகள் கேட்கணும்னு சொன்னீங்களே, கேட்கறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. என்னுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாய் மாற்றித்தாங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எப்படியெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறாங்க. அப்படி நடக்க எனக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. நம்ம ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஏசாயா 35 8, 9 ஆகிய வசனத்திலும் கூட கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். மனவாட்டி சபைக்கென்று எழுதப்பட்ட ஒரு சாப்டர். பிரியமானவர்களே, ஏசாயா 35. இது கர்த்தருடைய நாளிலே நடக்கிற சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், ஊழியர்கள், விசுவாச மக்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய செவிகள் இதுதான் நல்ல வழி, பரிசுத்தமான வழி, இந்த வழியில தான் வரணும், இந்த வழியில தான் இருக்கணும், இங்கே தான் தங்கணும், இங்கே தான் இருக்கணும், இதில் தான் நடக்கணும்னு சொல்கிற சத்தத்தை கேட்கணும், கேட்டு பழகணும். அந்த இடத்துல சபையே நீயும் நானும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரணும்னு ஜெபிக்கணும். ஏசாயா 42 16 கூட தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. நமக்கு தெரிஞ்ச வழி கிடையாது, நமக்கு தெரியாத வழி. குருடரை அவங்க அறியாத வழியில நடத்தி, அவங்களுக்கு தெரியாத பாதைகளில் அவங்கள கொண்டு வந்து, அவங்களுக்கு முன்னால இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி, அவங்களுக்கு முன்னால இருக்கிற கோணலை செவ்வையாக்குவேன். யாரை? குருடரை. ஆவிக்குரிய குருடராக இருந்த என்னையும் உங்களையும் தேவனாகிய கர்த்தர் இப்படி நடத்திட்டு வந்தார் இல்லையா? கரங்களை வீழ்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்நாள் வரை ஏசாயா 42:16 படி ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரை கர்த்தர் என்னை நடத்தி என்னை கைவிடாதிருக்கிறார், இனியும் கைவிடாதிருப்பார். ஏசாயா 48:17 தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன்மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த விதத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, மீட்கப்பட்டவர்களை அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை நீங்கள் உணர அவர் பாத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. உங்களை நடத்தினாரா, நடத்தி இருக்கிறாருன்னா நீங்களும் நானும் பாக்கியவான்கள்.
இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லைன்னா இன்றிலிருந்து எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க பிரியமானவர்களே. ஏசாயா 58:11 தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் நடத்துவார் பிரியமானவர்களே, நிச்சயமாய் நடத்துவார். சங்கீதக்காரராகிய தாவீது 32 சங்கீதம் 8 அதைத்தான் எழுதி வைத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நித்தமும் நடத்துவார், நித்தமும் போதிப்பார், நித்தமும் நம்ம செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். அதுக்கு நம்மளை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்தி அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏசாயா 30:21 கர்த்தாவே, நாங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று எங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை எங்கள் காதுகள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களுக்கு தெரியாத வழி, எங்களுக்கு அறியாத வழி, அந்த வழியில் எங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் இருளெல்லாம் நீங்கள் வெளிச்சமாக்கி கோணலெல்லாம் செவையாக்கி எங்களை கைவிடாதிரும் நாதா. நித்தமும் எங்களை நடத்துங்க, எங்கள் எலும்புகளை நினைவுள்ளதாக்குங்க. மகா வறட்சியான காலங்களில் கூட கர்த்தாவே எங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன்னு சொன்னீங்களே, திருப்தி ஆக்குங்க ஐயா. விசேஷமாக இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவம் இதுவரைக்கும் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஜெபிப்பாங்களானா, இன்று முதல் அவருடைய செவிகள் உடைய சத்தத்தை கேட்கட்டும் அப்பா. வலதுபுறமாவது இடதுபுறமாவது ஆண்டவரே அவர்கள் சாயும் பொழுதெல்லாம் உங்கள் சத்தத்தை மட்டும் கேட்கட்டும். நீதிமொழிகள் 4:27 வாசிக்கிறது போல அவர்கள் காலை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அவங்க கண் மேலே உங்கள் கண்ணை வச்சு ஆலோசனை கொடுங்கப்பா, ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.